பொன்னியின் செல்வன் 2 பாடல் விவகாரம் 2 கோடி ரூபாய் கொடுக்க ஏ.ஆர். ரஹ்மானுக்கு நீதிமன்றம் உத்தரவு. மணிரத்னம் இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியானது பொன்னியின் செல்வன் 2. இப்படத்தில் விக்ரம், ரவி மோகன், கார்த்தி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் மற்றும் பல முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இப்படத்தின் இசை ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்தார். படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இப்படத்தில் இடம்பெற்ற வீரா ராஜ வீரா பாடலின் மீது காப்புரிமை வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனை பாடகரான ஃபயாஸ் வசிபுதீன் டஹர் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடுத்தார். ஏனெனில் இப்பாடல் அவர் தந்தை ஃபயாஸின் டஹர் மற்றும் மாமா சஹிருதீன் டஹர் இசையமைத்த சிவதுதி பாடலில் இருந்து இப்பாடல் இசையமைக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தொடுத்தார். இந்த நிலையில் இந்த வழக்குக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. படத்தின் தயாரிப்பாளர் ஜூனியர் டஹர் பிரதர்ஸுக்கு 2 கோடி ரூபாய் அபராதம் கொடுக்க மற்றும் படத்தில் இவர்களுக்கு கிரெடிட் கொடுக்குமாறு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஏ.ஆர். ரஹ்மான் போட்ட டியூன் காப்பியா என நெட்டிசன்கள் இதனை ஆச்சரியமாக பார்த்து வருகிறார்கள்.